எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னென்னா, இது எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகிற வீடியோ தான். எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கடம்பாக்குளம் என்ற வில்லேஜில் தான் இருக்குது. ஸோ என்னோடய 2வது பையனுக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். இது கோயில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்கவே. ஏன்னா சுற்றி வீடு இருக்காது. ஏன்னா அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சாமிக்கு அந்தட்டு பார்த்திங்கன்னா வயல் இருக்கும். ஸோ வயலுக்கும் ஏரிக்கும் நடுவில் தான் இந்த குலதெய்வ கோயில் இருக்கும். அந்தளவுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயே ஒரு காவா மாதிரி இருக்கும். எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே தண்ணி ஊற்றிப்பாங்க நிறைய பேர். நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்ணுக்கு எட்டின வரையும் வீடே இருக்காது. அந்தளவுக்கு அமைதியாக அப்படியே காக்கா குருவி மாடு கத்துறது அந்த மாதிரி சவுண்டு நல்லாயிருக்கும் கேட்கவே. நான் பார்த்திங்கன்னா சுற்றி மூலவரெலாம் நான் வீடியோஸ் எடுக்கவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப தப்பு. அதனால் அந்த சாமி வீடியோவில் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் பங்குனி உத்திரத்துக்கு எங்களால் வர முடியாது. ஏன்னா பங்குனி உத்திரம் தான் பயங்கர விசேஷமாக இருக்கும் எங்களது. அன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்கனால இருக்க முடியும். இந்த மாதிரி மொட்டடிச்சு காது குத்தி பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இதே சாமி பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்கள் கியூவில் நின்று பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பங்குனி உத்திரத்து அன்றைக்கி அடுத்த வாரமே பிளான் பண்ணி நாங்கள் வந்தோம். நாங்கள் தான் அப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஃபேமிலி இருக்காங்க அந்த மாதிரி. நான் காது குத்தி அப்புறம் ஏன்னு கேட்டால் இல்லை எக்ஸாம் டைமு பயங்கர கூட்டமாக இருக்கும், அதனால் வர முடியாது. அதனால் இந்த